இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் கடுமையான தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக காஷ்மீரில் வான்வழி தாக்குதல் நடைபெற்று வருகிறது. மக்களுக்கு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இமாச்சலத்தில் பாகிஸ்தான் ட்ரோன்கள் மூலமாகவும் போர் விமானங்கள் மூலமாகவும் தாக்குதல் நடத்தி வருகிறது. அவற்றின் அதிவேக விமானங்களை வழிமறித்து வீழ்த்துகிறது இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்பு. இதில் முக்கியமானது ரஷ்யாவில் உருவாக்கப்பட்ட இந்த S-400 சுதர்சன் சக்ரா. இது அதிநவீன பாதுகாப்பு அமைப்பாகும். இது மே 8ஆம் தேதி அன்று 15 ட்ரோன்களை வீழ்த்தியிருக்கிறது. ஆசியாவிலேயே இந்த பாதுகாப்பு அமைப்பு நம்மிடம் மட்டும்தான் இருக்கிறது. இது 600 கிலோமீட்டர் தொலைவில் வரும் ஏவுகணைகளை கண்காணிக்க முடியும். 400 கிலோமீட்டர் எல்லைக்குள் வரும் ஏவுகணையை தடுத்து தாக்குதல் நடத்த முடியும். இந்தியா ரஷ்யா இடையே S-400 பாதுகாப்பு அமைப்பு தொகுப்புகளுக்கான 35,000 கோடி மதிப்பிலான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. வாங்கப்பட்ட அனைத்து S-400 தொகுப்புகளும் இந்திய விமானப்படையின் கீழ் செயல்பாட்டில் உள்ளது. பாகிஸ்தான் மற்றும் சீனா எல்லையில் இவற்றை நிறுவியுள்ளனர். ரஷ்யாவிலிருந்து வரவிருந்த மேலும் சில தொகுப்புகள் உக்ரைன் போரால் தடைப்பட்டுள்ளன. அதோடு ஹார்பி ட்ரோன்கள் பாகிஸ்தானில் பாதுகாப்பு அமைப்பை சேதப்படுத்துகின்றன. இந்த ட்ரோன்கள் ரேடர் அமைப்புகளை சேதப்படுத்தி எதிரி வான் பாதுகாப்புகளை அடக்கும் வேலையை செய்கின்றன. இதில் பெரும் வெடிப்பை ஏற்படுத்தும் ஏவுகணைகளும் இருக்கின்றன. அத்துடன் ரேடரில் இருந்து வெளியேறும் கதிர்வீச்சை தன்னிச்சையாக கண்டறிந்து தாக்கும் சிறப்பு ரேடரும் உள்ளது. இது குறிப்பிட்ட பகுதியில் உள்ள இலக்கை குறிவைத்து தாக்கும்படி வடிவமைக்கப்பட்டது. இலக்கின் அதிர்வெண்ணை துரத்தி எந்த திசையிலிருந்தும் தாக்கக்கூடியது. இலக்கு வானிலிருந்து பறந்து கொண்டிருந்தாலும் நிலத்தில் புதைந்திருந்தாலும் இந்த ட்ரோனிலிருந்து தப்ப முடியாது. இது வானில் 9 மணி நேரம் தொடர்ந்து பறந்து தாக்குதல் நடத்தும். பகலானாலும் இரவானாலும் துல்லியமாக தாக்கும் திறன் பெற்றுள்ளது. இந்த ஆயுதங்கள் எதுவும் பாகிஸ்தானிடம் இல்லை. போர் என்று வந்தால் பாகிஸ்தானை 5 நாட்களுக்குள் தும்சம் செய்திடும் சக்தி நமக்கு இருக்கிறது.